Global Talk. எமது அன்பார்ந்த குளோபல் நேயர்களுக்கு இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்த மணித்தியாலங்களுக்குள் கிடைக்கப்பெற்ற செய்திகளுடைய தொகுப்புகளை இப்போது பார்ப்போம். இந்த வகையிலே இன்று நாம் பேசப் போகின்ற விடயங்களின் தலைப்புகள்: இஸ்ரேலின் உயிர் நண்பனான ஜெர்மனியில் மறுபடியும் வெடித்தது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான புரட்சி, சிறையில் உள்ள மர்வான் பக்தூதி யார், அவரை பற்றிய முக்கிய தகவல் வெளிவந்துள்ளது. பயங்கரவாத பட்டியலிலிருந்து ஹெஸ்புல்லாக்களையும் ஹூதிகளையும் அதிரடியாக நீக்கிய ஈராக் ஜனாதிபதி, இது அமெரிக்காவுக்கு செருப்படி என்கிறது ஜனாதிபதி செயலகம். மர்வான் பக்தூதி இங்கே புகைப்படத்தில் காணப்படுபவர் தான் மர்வான் பக்தூதி. இப்போது இங்கே காட்டப்படுபவர் தான் மர்வான் பக்தூதியுடைய மகன் ஆகும். இந்த மர்வான் பக்தூதியை பற்றி நீங்கள் அதிகம் ஊடகங்கள்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. இவரை பற்றி சுருக்கமா சொன்னா, பாலஸ்தீனத்தின் நெல்சன் மண்டேலா என்று கருதப்படக்கூடியவர் தான் இந்த மர்வான் பக்தூதி. இங்கே விஷயம் என்னென்று சொன்னா, இந்த பக்தூதி ஹமாசுடைய இயக்கத்தை சேர்ந்தவர் அல்ல. தற்போது பாலஸ்தீனத்தில் பேரளவில் இருக்கிற ஜனாதிபதி மஹமூத் அப்பாஸின் ஃபத்தாஹ் குழுவை சேர்ந்த ஒரு மூத்த தலைவர் தான் இந்த பக்தூதி. இந்த பக்தூதி இந்த ஃபத்தாஹ் இயக்கத்தை மேற்கு கரையில் நிர்வகிக்கும் போது பாலஸ்தீன விடுதலை போராளிகளான ஹமாஸ், கஸாம் போன்ற கொள்கை போலவே முற்றுமுழுதாக சுதந்திர பாலஸ்தீனம் என்ற ஒரே நிலைப்பாட்டில் இருந்து இஸ்ரேலின் அணுகுமுறைகளை எதிர்த்தவர். அந்த காலத்தில் இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. இந்த வகையிலே எப்படியாவது இந்த மர்வான் பக்தூதியை அழிப்பதற்கு அல்லது கைது செய்வதற்கான சகல நடவடிக்கைகளும், அதாவது முழு சதித்திட்டங்களையும் இஸ்ரேல் செய்து வந்தது. இவ்வகையில் 2000 ஆண்டு தொடக்கம் 2005 ஆண்டு வரை பாலஸ்தீனத்தில் நடந்த பாரிய விடுதலை போராட்டம், அதாவது இரண்டாவது இன்திபாலா என்று சொல்லுவோம். இந்த போராட்டத்தில் மர்வான் பக்தூதி அவர்கள் முன்னிலையில் இருந்து செயற்பட்ட ஒருவர். இந்த இன்திபாலாவுடைய தாக்குதல் தொடர்பான குற்றங்கள் அனைத்தும் இந்த மர்வான் பக்தூதியையே அடிப்படையாக கொண்டது என்று சொல்லி அன்று இந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புவாதிகளால் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். இவ்வாறு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட பின்பு இஸ்ரேல் நீதிமன்றம் இவருக்கு ஆயுள் தண்டனை விதித்தது. இவருக்கு இஸ்ரேலில், அதாவது இஸ்ரேலிய சிறைக்கூடத்தில் சொல்லென்னா கொடுமைகள், வதைகள் செய்யப்பட்டு வருவதாக பல்வேறு தகவல்கள் வெளிவந்த வண்ணமே உள்ளது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் கூட சிறையில் இருந்த போது பல முறை இவர் கொடூரமாக தாக்கப்பட்டதாகவும் செய்திகள் உள்ளது. சுமார் 66 வயதை தற்போது இந்த மர்வான் பக்தூதி கடந்து விட்டார். கடைசியாக நடந்த போர் நிறுத்த நடவடிக்கைகளின் போது கூட ஹமாசுடைய முக்கிய கோரிக்கையில் ஒன்றுதான் இந்த மர்வான் பக்தூதியை இஸ்ரேல் சிறையில் இருந்து விடுதலை செய்ய வேண்டும். ஆனால் இந்த கோரிக்கை ஆரம்பத்தில் எகிப்து மேசைகளில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்றாலும் சமாதான ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தப்பட்ட அதே தினம் இஸ்ரேல் இந்த மர்வான் பக்தூதியை விடுதலை செய்ய முற்றுமுழுதாக எதிர்த்து விட்டது. இதனைத் தொடர்ந்து அமெரிக்கா கொண்டு வந்த, அதாவது டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு வந்த இந்த சமாதான நடவடிக்கை உடைந்து போகக்கூடிய நிலையில் இருந்தபோது ஹமாஸினை ஏனைய இஸ்லாமிய சர்வத நாடுகள் ஓரளவு சமாதானப்படுத்தி மர்வான் பக்தூதி பற்றிய நிபந்தனைகளை கைவிட்டு அடுத்த ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டு இந்த அமெரிக்காவுடைய முதல் கட்ட சமாதான பேச்சுவார்த்தையை ஏற்றுக்கொள்ளுமாறு ஹமாஸிடம் திணிக்கப்பட்ட போது ஹமாஸ் விருப்பம் இன்றி அதனை ஏற்றுக்கொண்டது. இருந்தாலும் இந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம், அதாவது அமெரிக்காவுடைய 21 அம்ச ஒப்பந்தத்தின் பிரகாரம் பாலஸ்தீன விடுதலை போராளிகள் ஆயுதங்களை கீழே வைக்க வேண்டும், பாலஸ்தீனத்தில், அதாவது குறிப்பாக காசாவில் புதிய நிர்வாகம் தோற்றுவிக்கப்பட வேண்டும் என்ற அமெரிக்கா இஸ்ரேலுடைய கோரிக்கையை கூட ஹமாஸ் ஏற்றுக்கொண்டது. அதற்கு காரணம், இந்த மர்வான் பக்தூதி விடுதலை செய்யப்பட்டால் அவருடைய கையில், அதாவது இப்போது அப்பாஸ் வைத்திருக்கும் இந்த ஃபத்தாஹ் இயக்கத்தை மர்வான் பக்தூதி அவர்களுடைய கையில் கொடுத்துவிட்டு ஹமாஸ் ஒரு பாதுகாப்பாக காசாவில் ஒதுங்கி இருப்பதையே நோக்கமாக கொண்டு இந்த பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்காவுடன் இஷ்டப்பட்டு கொண்டது. ஆனால் இறுதியில் பாலஸ்தீனத்தின் விடுதலை போராளி மெண்டலோ என்று சொல்லப்படுகின்ற இந்த ஃபத்தாஹ் இயக்கத்துடைய முன்னை நாள் தலைவர் விடுதலை செய்யப்படவில்லை. சகோதரர்களை இங்கு பார்த்துக் கொள்ளுங்கள். ஃபத்தாஹ் இயக்கம் என்பது வெஸ்ட் பேங்க், அதாவது மேற்கு கரையில் ஒரு தூய்மையான அணி, உண்மையான சுதந்திரத்துக்காக போராடும் ஒரு அணி. இந்த அணியை வழிநடத்திய இந்த பக்தூதியுடைய கொள்கை ஹமாசுடைய கொள்கையை ஒத்தது. ஹமாசும் ஒருதலை பட்சமாக பக்தூதியை ஏற்றுக்கொண்டே இருந்தார்கள். இஸ்ரேல் பக்தூதியை கைது செய்து தற்போது இந்த PLA என்று சொல்ற ஃபத்தாஹ் இயக்கத்தின் உறுதியான கொள்கையை பலவீனப்படுத்துவதற்காக அப்பாஸை அந்த குழுக்கு தலைவராக நியமித்து இப்போது இஸ்ரேலிய அரசாங்கம், வெஸ்ட் பேங்க் இஸ்ரேல் தற்போது இந்த மேற்கு கரையை துவம்சம் செய்து வரும் சம்பவங்கள் எல்லாம் தற்போது நடந்தேறி வருகிறதை நீங்கள் அறிந்த கதை. காரணம், தூய்மையான எண்ணம் கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த ஃபத்தாஹ் குழு தற்போது இஸ்ரேலின் அடிமையான மஹமூத் அப்பாஸிடம் கொள்கை தெரியாது திணறி அழிந்து கொண்டு
இருக்கின்றது. இவ்வாறு இருக்கும் போது உங்களுக்கு தெரியும், இந்த வருடம் ஆரம்பத்தில் இஸ்ரேலில் இருக்கிறானே மிக கொடூரமான ஒரு அமைச்சன் யார், பென் கிவிர். இவர் போய் மர்வான் பக்தூதி இருக்கும் கனோட் என்கிற சிறைச்சாலைக்கு சென்று அவரை கேலி செய்த காட்சி பாலஸ்தீன மக்களின் உள்ளங்களை கொழுந்து விட்டெறிய செய்தது. அப்போது இந்த மர்வான் பக்தூதியுடைய முகம் காட்டப்பட்டதை அவரது குடும்பம் பார்த்து மிகவும் மனவேதனை அடைந்ததாம். அதாவது அவர் பசியினாலும் கொடுமையினாலும் சோர்வடைந்துள்ள அதிர்ச்சியூட்டும் தோற்றத்தை நாங்கள் பார்த்தோம் என்று அவர்கள் அப்போது குறிப்பிட்டனராம். இவ்வாறு இருக்கும் போது தற்போது அல் ஜசீரா ஒரு செய்தியை வெளியிட்டுள்ளது. இந்த மர்வான் பக்தூதியுடைய மகனுக்கு ஒரு அழைப்பு வந்ததாம். அதாவது இஸ்ரேல் நம்பர்ல இருந்து ஒரு கோல் வந்திருக்குது. அழைப்பு எடுத்தவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளாராம். அதாவது, நான் பாலஸ்தீன சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட ஒரு கைதி மர்வான் பக்தூதியை நான் பார்த்தேன். அவர் தற்போது மிக மோசமாக தாக்கப்பட்ட நிலையில் காணப்படுகிறார். அவர்களுடைய மர்வான் பக்தூதியுடைய காதுகள் வெட்டப்பட்டு விட்டது. அவரின் பற்கள் உடைக்கப்பட்டுள்ளது. விலா எலும்புகள் மற்றும் விரல்கள் எல்லாம் உடைக்கப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டதாக மகன் அல் ஜசீரா தொலைக்காட்சிக்கு வழங்கிய பேட்டியை அல் ஜசீரா செய்தி பக்கம் இன்று வெளியிட்டிருந்தது. அவ்வாறு இந்த விஷயத்தை கேட்ட அவர், அதாவது மகன் குறிப்பிடுகிறார், இது உண்மையில்லாமல் இருக்க வேண்டும், இது உண்மையாக இருக்கக்கூடாது, இது உண்மை இல்லை, எங்களை மிரட்டும் ஒரு நடவடிக்கை என்று அவர் குறிப்பிட்டதாக இந்த செய்தி தெரிவிக்கின்றது. ஈராக் பயங்கரவாத பட்டியலில் ஹிஸ்புல்லாக்களையும் ஹூதிகளையும் ஒருபோதும் சேர்க்க மாட்டோம் என திட்டமாக அறிவிப்பு. யமனுடைய அன்சாருல்லா ஹூதி இயக்கத்தையும் லெபனானுடைய ஹிஸ்புல்லா போராளிகளையும் இவர்கள் குற்றமிழைப்பவர்கள் என்று கூறி பயங்கரவாத பட்டியலில் கட்டாயம் இணைக்க வேண்டும் என்று சர்வதேச நாடுகள் அழுத்தம் தெரிவித்திருந்தது. ஆனால் தற்போது ஈராக்கில் ஏற்படுத்தப்பட்டுள்ள புதிய அரசாங்கம் தெளிவான ஒரு கருத்தினை வெளியிட்டுள்ளது. அதாவது, முன்பு பயங்கரவாதத்துடன் தொடர்புடைய தனிநபர்கள் அல்லது குழுக்களின் பட்டியல்கள் முறையான விசாரணை இன்றி சேர்க்கப்படாமல் விடுபட்டிருந்தது. எனவே தாமதமின்றி அவை விசாரிக்கப்பட்டு குற்றவாளிகள் மீது ஈராக் நடவடிக்கை எடுக்கும். மேலும் இது சம்பந்தமாக கருத்து வெளியிட்ட ஈராக்குடைய ஜனாதிபதி அலுவலகம், குற்றமிழைத்தவர்களை தீவிரமாக விசாரித்து இந்த ஈராக்கிய அரசாங்கம் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுக்கும். அதேவேளை யெமன்ல உள்ள ஹூதிகள் இயக்கத்தையும் லெபனான்ல உள்ள ஹெஸ்புல்லா இயக்கத்தையும் பயங்கரவாத குழுக்களில் போட்டு தடை செய்வது பற்றி எமக்கு எதுவுமே தெரியாது. அதேவேளை அவர்களை, அதாவது ஹெஸ்புல்லாக்களையும் ஹூதிகளையும் பயங்கரவாத குழுக்களில் இணைத்து ஈராக்கில் தடை செய்வதை நாங்கள் ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டோம் என்று வெள்ளிக்கிழமையான இன்று ஈராக்குடைய ஜனாதிபதி அலுவலகம் திட்டமான தகவலை வெளியிட்டுள்ளது. அது மாத்திரமல்லாமல் ஈராக்குடைய ஜனாதிபதி அலுவலகம் மேலும் சுட்டிக்காட்டிய விஷயம் என்னவென்றால், ஈராக் அரசாங்கத்தின் ஒப்புதல் என்றும் ISIS மற்றும் அல் கைதாவுடன் இணைந்த குழுக்களை மாத்திரம்தான் பயங்கரவாத தடை பட்டியலில் சேர்க்க உள்ளது. மற்ற போராளி குழுக்களை எல்லாம் இதற்கு முன்னுள்ள அரசாங்கத்தில் சேர்க்கப்பட்டிருந்தது. அது நிர்வாக பிழை காரணமாக ஏற்பட்டது. இனி இந்த நிர்வாக பிழை ஏற்படாது. பாலஸ்தீனம், லெபனான், யெமன், அதாவது ஹமாஸ், ஹெஸ்புல்லா மற்றும் ஹூதிகள் போன்ற குழுக்களை தடை பட்டியலில் இடுவது என்பது ஈராக்குடைய கொள்கை ரீதியான நிலைப்பாட்டுக்கு எதிரானதாகும் என்று அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் அவர்களுக்கு ஆதரவான நாடுகளுக்கு முகத்தில் கரி பூசிய பதிலை இன்று ஈராக்கிய ஜனாதிபதி, அதாவது ஜனாதிபதி அலுவலகம் வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜெர்மன் உங்களுக்கு தெரியும், இஸ்ரேல்ட உயிருக்கு உயிரான நண்பர். இஸ்ரேல்ட உதயத்துக்கு அமெரிக்கா எந்த அளவு இவ்வளவு காலமும் ஆதரவு வழங்கியதோ அதுபோல ஜெர்மன் அனுதாப பார்வை பார்த்து அள்ளி வீசினார்கள் தங்களது ஆதரவையும் உதவியும் நட்புறவையும். காரணம், நம்ம நாட்டில் அநியாயம் செய்யப்பட்ட கூட்டம் தான் இந்த யூத கூட்டம். ஆகவே பாதிக்கப்பட்ட இந்த யூத சமூகம் உலகத்தில் தலைநிமிர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லி ஜெர்மனி மக்களும் தங்களாலான முழு ஆதரவையும் அன்பையும் அள்ளி கொட்டி வந்தார்கள். இந்த ஜெர்மனி அக்டோபர் 7, அதாவது இந்த காசா கடைசி நடந்த யுத்தத்துக்கு முன்னால் சதா காலமும் இந்த பாலஸ்தீனர்களை காசாக்குள்ளும் வெஸ்ட் பேங்குக்குள்ளும் சீரழித்து வந்தது, அதாவது கொள்ளைக்களத்தை நடத்தி வந்த இஸ்ரேலை பார்த்து ஜெர்மன் எந்த ஒரு கருத்தையோ அல்லது அவர்களுக்கு, அதாவது இப்படி செய்யாங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஆலோசனையோ அச்சுறுத்தலையோ ஜெர்மன் மக்களோ வழங்கவில்லை. காரணம், இஸ்ரேல் செய்வதெல்லாம் உலகத்துக்கும் ஜெர்மனுக்கும் எல்லாம் சரியாகத்தான் தென்பட்டது. பாலஸ்தீனத்தில் இந்த முஸ்லிம்கள் அப்பாவி யூத மக்களை அடிமைப்படுத்த முனைகின்றார்கள், நாட்டை விட்டு துரத்த முயல்கிறார்கள், அவர்களுக்கான வாழ் உரிமையை மறுக்க
தடுக்க முயல்கிறார்கள் என்றுதான் கடைசியாக யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட அக்டோபர் 7க்கு முன்னால உள்ள காலங்கள். செய்வதெல்லாம் செய்துவிட்டு அந்த அளவு பொய் பிரச்சாரங்களை ஜெர்மன் மற்றும் உலகம் முழுவதும் இந்த இஸ்ரேல் பரப்பி வந்தது. முஸ்லிம்கள் என்றாலே தீவிரவாதிகள் என்று ஜெர்மனியில் பார்க்கக்கூடிய அளவு சூழ்நிலைகள் இருந்தது. உங்களுக்கு தெரியும், ஜெர்மனியில் எத்தனையோ பள்ளி வாயில்கள் அரசியல் கெடுபிடிகளினால் மூடப்பட்ட செய்திகள் எல்லாம் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆனால் பொய்யும் அசத்திய பிரச்சாரமும் பார்ப்பதற்கு விகாரமாக இருந்தாலும் மிகவும் பலவீனமான ஒன்று என்பது இந்த அக்டோபர் 7க்கு பிறகு நடந்த செய்திகளில் இருந்து நமக்கு கிடைக்க வருகிறது. தற்போது ஜெர்மன் அரசாங்கம் தங்களது உயிராக இஸ்ரேலை நினைக்கும் போது ஜெர்மனிய மக்களோ ஜியோனிஸ்டுகள் என்பது மிக பயங்கரவாதிகள் என்று அடையாளம் கண்டுவிட்டார்கள். உங்களுக்கு தெரியும், இந்த டொனால்ட் ட்ரம்புடைய இந்த போலி சமாதான பேச்சுவார்த்தைக்கு முன்னதாக ஜெர்மனியில மாத்திரம் சுமார் 10,000க்கு அதிகமான போராட்டங்கள் இடம்பெற்றதாம். கடைசியாக நடந்த ஒரு போராட்டத்தில் சில பதிவுகளை எனது யூடியூப் தளத்தில் பதிவிட்டிருந்தேன். ஜெர்மன் அரசாங்கம் யூதர்களுக்கு ஆதரவளிக்குதுன்னு சொல்லி, அதாவது இஸ்ரேலுக்கு ஆதரவளிக்குதுன்னு சொல்லி மக்கள் வெறி கொண்டு அரச கட்டடங்கள் எல்லாம் பெர்லின், அதாவது ஜெர்மனியில் தாக்கப்பட்ட காட்சிகள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த அளவு தற்போது ஜெர்மனிய மக்கள் இந்த இஸ்ரேலை அடையாளப்படுத்தி விட்டார்கள். ஆரம்ப காலங்களில் யார் இஸ்ரேலுக்கு அதிகமாக வக்காலத்து வாங்குகின்றார்களோ அவர்கள் தான் ஜெர்மனியில் அரசியல்வாதிகளாக மக்களால் தெரிவு செய்யப்பட்டார்கள். இப்போது அந்த சிச்சுவேஷன் மாறி யாரெல்லாம் இந்த இஸ்ரேலுக்காக பேசுகின்றார்களோ அனைவரையும் மக்கள் ஒதுக்கி தள்ளிவிட்டார்கள். அடுத்த தேர்தலில் பாலஸ்தீனம் என்ற ஒரு விடயம் ஜெர்மனியில் முக்கியமான ஒரு கருப்பொருளாக இருக்கும் என்பது ஜெர்மன் அரசியல்வாதிகளுக்கு நன்கு தெரிந்துவிட்டது. அதனால் ஜெர்மன் அரசியல்வாதிகளோ செய்வதற்கு வழி இல்லை. இஸ்ரேலை கழிக்கவும் முடியாது, சேரவும் முடியாது என்ற நிலைமையில் ஜெர்மனியுடைய அரசியல் வட்டாரங்கள் தட்டு தடுமாறி வருகிறது. இந்த நிலையில் முதலாக ஜெர்மனுடைய அதிபர், அதாவது ஜனாதிபதி பில்ட்ரிக் மெர்ஸ் இன்று இஸ்ரேலுக்கு சென்றார். இவர் இஸ்ரேலுக்கு சென்ற அடுத்த கணமே ஜெர்மனியில் கடும் போராட்டம் வெடித்தது. அவைகளெல்லாம் ஜெர்மனிய செய்திகளில் வெளியே கொண்டு வராதபடி இயன்றளவு முடக்கியுள்ளார்கள். ஆனால் அதனை அல் ஜசீராவும் வஃபாவும் விடயத்தை வெளிக்கொண்டு வந்து விட்டது. இந்த வகையிலே வஃபா செய்தி குறிப்பிடுகிறது, ஜெர்மன் அதிபர் பில்ட்ரிக் மெர்ஸ் இஸ்ரேலுக்கு சென்றாரா? ஆனால் ஜெர்மனியில் நகரங்களில் வெடித்தது மக்கள் புரட்சி. இஸ்ரேலுடைய இனப்படுகொலையை கண்டித்தும் ஜெர்மனுடைய இஸ்ரேலுக்கான ஆதரவை கண்டித்தும் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று ஊர்வலமாக சனிக்கிழமை மாலை ஆரம்பிக்கப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை வரை நீடித்தது என்று இந்த செய்திகள் தெரிவிக்கின்றது. அதிலே மக்களுடைய முக்கிய கோரிக்கையாக இஸ்ரேலின் இனப்படுகொலையை கண்டித்தது மாத்திரமல்லாமல் ஜெர்மனியில் இருந்து எந்த ஆயுத ஏற்றுமதியும் இந்த அரசாங்கம் செய்யவே கூடாது, அவற்றை நிறுத்து, பாலஸ்தீனம் என்ற ஒரு நாட்டை உருவாக்கு என்று ஜெர்மனியில் பெர்லினில் உள்ள நீர்கோல்மன் நகர மண்டபத்துக்கு முன்னிருந்து ஆரம்பித்த இந்த ஆர்ப்பாட்டம் மக்களை திரட்டிக் கொண்டு ஹெர்மன் பிளாட்ஸ் என்ற சதுக்கம் வழியாக க்ரூஸ்பெர்க் என்ற மாவட்டத்தை இந்த ஆர்ப்பாட்டம் சென்றடைந்ததாக வஃபா செய்திகள் குறிப்பிடுகிறது. அங்கு ஆர்ப்பாட்டக்காரர்களின் கையில் இஸ்ரேலை விமர்சிக்கும் பதாதைகளே காணப்பட்டதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றது. இந்த வகையிலே ஜெர்மன் அதிபர் பில்ட்ரிக் மெர்ஸ் இஸ்ரேலில் இருந்து கொண்டு இப்படியான ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது என்று கேள்விப்படாமலா இருந்திருப்பார்? அங்கே அவருக்கு கலக்கம் ஏற்பட்டிருக்கும். எனது அரசியல் வாழ்க்கை என்னாவது அடுத்த முறை? உடனே அவர் அங்க என்ன செய்தார் சொன்னா, தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்காக சொன்னாரோ உண்மைக்காக சொன்னாரோ தெரியவில்லை, ஜெருசலத்தில் போய் நெத்தனியாவுடைய உத்தியோகபூர்வ இல்லத்தில் சந்தித்து இஸ்ரேல் அமைதிக்காக பாலஸ்தீனம் என்ற ஒரு நாடு உருவாகணும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பேசியிருக்கிறார். அதாவது நெத்தனியாவுடைய உத்தியோகபூர்வ இல்லத்தில் பேசி போட்டு பின்னர் பத்திரிகை மகாநாட்டில் ஒன்று கூடிய ஜெர்மன் அதிபரும் நெத்தனியாகவும் கீழ்வருமாறு பேசியுள்ளார்கள். அதாவது ஜெர்மன் அதிபர் பத்திரிகை மகாநாட்டில் குறிப்பிடுகிறார், ஜெர்மனியின் கொள்கையாக பாலஸ்தீனம் என்ற ஒரு நாடு உருவாக்கப்பட வேண்டும், இது எமது அரசாங்கத்துடைய கொள்கை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அதாவது மத்திய கிழக்கில் அமைதி நீடிப்பதற்கு பாலஸ்தீனம் என்ற ஒரு நாடு உருவாக்கப்படுவது அவசியம். அதேபோல் மேற்கு கரையில் வாழக்கூடிய உரிமையும் பாதுகாக்கப்படுவதன் மூலம் இந்த பிராந்தியத்தில் நிலையான அமைதியை ஏற்படுத்தலாம் என்று பில்ட்ரிக் மெர்ஸ் இதற்கு பதிலளித்து ஊடக மாநாட்டில் அந்த இடத்திலேயே பேசிய பெஞ்சமின் நெத்தன்யாகு, பாலஸ்தீன நாடு உருவாக்கப்படுவது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு பிரச்சனையை உருவாக்கும், இது ஒரு அபாயகரமான முடிவு என ஜெர்மனி அதிபரின் கருத்துக்கு உறுதியான கருத்தாக அந்த இடத்தில் தெரிவித்துள்ளார். அதாவது நீங்க என்ன வேண்டாலும் சொல்லுங்க, நாங்க ஒருபோதும் இரண்டு நாடு என்ற ஒரு கொள்கைக்கு வரவே மாட்டோம், அப்படி வந்தா இஸ்ரேல் ஒரு நாடை பாலஸ்தீனம் அழிச்சிடும், அந்த மாதிரி ஒரு கருத்தை ஜெர்மன் ஜனாதிபதிக்கு முன்னுக்கே சொல்லி போட்டார். இப்படியெல்லாம் இருக்கிற நேரத்தில் நன்கு யோசித்து பாருங்க சகோதரர்களே, அங்கால 21 அம்சம் கொண்ட ஒரு எதிர்காலத்தில் ஒரு பாலஸ்தீன நாடு உருவாக்குவதற்கான அமைதி திட்டம் என்ற ஒன்று காசாவுல டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு வந்துள்ளார். ஆனால் ஜெர்மன் அதிபருக்கு முன்னுக்கு இஸ்ரேலிட உறுதியான நிலப்பாடு உத்தியோகபூர்வமாக புரிஞ்சு போச்சு, என்ன பேச்சுவார்த்தை செஞ்சாலும் நாங்கள் ரெண்டு நாடு என்று வரமாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளிவந்துட்டு. ஆகவே இந்த டொனால்ட் ட்ரம்புடைய இந்த 21 அம்ச அமைதி திட்டம் எல்லாம் ஒரு பித்தலாட்டம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. சரி நேயர்களே, மீண்டும் முக்கிய தகவல்களோடு மறுபடியும் சந்திப்போம். இது குளோபல் லைப்ரரியின் யூடியூப் சேனல்.